نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் என்றென்றும் நிலவுக. பாசத்துக்குரிய மதரசா கம்மமண்டாவின் தலைவர் மற்றும் செயலாளர், மதரசாவின் நிர்வாக பெருந்தகைகளே, கணியத்துக்குரிய மதரசாவின் உஸ்தாத் ஹதரத் கிபிலா அவர்களே, மற்றும் நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அருமையான அழகான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு கீழே என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் அதை சொல்லி போயிட்டாங்க சுருக்கமா. இருந்த போதிலும் முக்கியமான ஒரு சில செய்திகளை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஜனவரி, ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம், ஜனவரி சம்பந்தமாக கேட்டால் எல்லாம் சொல்லிடுவாங்க. தமிழ்ல மாதத்தின் பெயரை கேட்டால் சொல்லிடுவாங்க. இஸ்லாமிய நம்முடைய மாதம் கேட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. மதரசா கம்மமண்டான் இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பிள்ளைகளை தவிர ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பது தற்சமயம் உருவாக்கப்பட்டதா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வின் புத்தகத்தில், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த நாளில் இருந்து ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பது அல்லாஹ் நாட்டை திட்டாதீர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் புத்தாண்டு இருக்கு. ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் ஜனவரி, தமிழில் எடுத்துக்கொண்டால் சித்திரை, அதே போன்று இஸ்லாத்தில் நம்முடைய மார்க்கத்தில் எடுத்துக்கொண்டால் முஹர்ரம். எந்த புத்தாண்டுக்கும் சரித்திர பின்னணிகள் இல்லை. நம்ம இஸ்லாமிய புத்தாண்டுக்கு சரித்திர பின்னணிகள் இருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் ஆண்டறிக்கை அவர்கள் எப்படி பயன்படுத்தி வந்தார்கள்? கிபி கிறிஸ்துவ படைப்புக்கு பிந்தி, கிமு கிறிஸ்துவ
கிறிஸ்துவ படைப்புக்கு முந்தி இப்படிதான் பயன்படுத்துவார்கள். ஏதாவது லெட்டர் எழுதணுமா, கிபி போட்டு கிறிஸ்துவ படைப்புக்கு பிந்தி அல்லது கிமு கிறிஸ்துவ படைப்புக்கு முந்தி இதை எழுதிதான் அப்படி என்ன செய்தி எழுதுமோ எழுதுவாங்க. இது எதுவரை நீடித்தது என்றால் ஆபிரகாம் மன்னன் யானை பட்டாலும் அடிக்கப்படும் வரை இப்படிதான் பயன்படுத்தி வந்தார்கள். அந்த யானை சம்பவம் நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு பிறகு எப்படி எழுதினாங்க? கபல ஆலமில் ஃபீ, யானை சம்பவம் நடைபெறுவதற்கு முந்தி, பாத ஆலமில் ஃபீ, யானை சம்பவம் நடைபெறுவதற்கு பிந்தி இப்படிதான் பயன்படுத்தி வந்தார்கள். இது எதுவரை நீடித்தது? ஜனாதிபதி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டம் வரை இப்படிதான் பயன்படுத்தி வந்தார்கள். அல்லது ஏதாவது ஒரு போர் நடந்தால் அந்த போரை முன்னிட்டு அப்படியே கணக்கில் வைத்துக் கொள்வார்கள். அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள், ஒரு வரலாறுகள் நடைபெற்றால் அதை அப்படியே கணக்கில் வைத்து அப்படியே கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். 1, 2 ஒரு முறையான ஒரு ஆண்டறிக்கை ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலம் வரை உருவாக்கப்படவில்லை, ஆரம்பிக்கப்படவில்லை. ஜனாதிபதி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் பல நாடுகளுக்கு லெட்டர் போகுது. நல்லா கவனமா கேளுங்க, நம்ம எல்லாமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய செய்தி. ஹதரத் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல நாடுகளுக்கு தாவா சம்பந்தமாக லெட்டர் எழுதி அனுப்புகிறார்கள். அந்த லெட்டர்ல செய்திகளை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில நாளுக்குள் இதை செய்து முடிக்க வேண்டும், குறிப்பிட்ட சில நாளுக்குள் இதை செய்து முடிக்க வேண்டும். இந்த லெட்டர் அப்படியே எல்லா ஊருக்கும் போகுது. யமன் நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடிய ஹதரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கும் இந்த லெட்டர் போகுது. ஹதரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா லெட்டரை படிக்கிறார்கள். ஜனாதிபதியுடைய லெட்டர் வந்திருக்கிறது, அதை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஜனாதிபதி குறிப்பிட்ட சில நாளுக்குள் இந்த செயல்களை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்கள் கடந்து விட்டதா? இந்த லெட்டரை எப்பொழுது எழுதினார்கள்? எத்தனை நாளைக்கு பிறகு இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு? இன்றைய காலத்தில் போன்ற அன்று இல்லையே. இந்த ஒரு மெசேஜ் நான் தட்டி விட்டா எல்லாம் உலகம் முழுவதும் செய்தி போயிடும். அன்றெல்லாம் பொறுமையா தான் செய்திகள் வரும், யார்கிட்டயா கொடுத்து அனுப்பணும். இப்படிப்பட்ட ஒரு குழப்பம். அவர்கள் நிர்ணயித்த அந்த செயலை செய்யவில்லை என்றால் ஜனாதிபதி அவர்களுக்கு மாற்றம் செய்தியை கொண்டு ஆகிவிடும். சரி, அந்த நாள் கடந்து விட்டதா? எந்த விதமான ஒரு முடிவு இல்லாமல் ஒரு குழப்பமாகவே இருக்கிறது. அதனால் அதற்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் லெட்டர் எழுதுறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, கண்ணியமிக்க ஜனாதிபதி அமீருல் மோமின் அவர்களே, உங்களுடைய லெட்டர் கிடைத்தது, ஆனால் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. உங்களுடைய லெட்டரில் சில செய்திகளை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள், ஆனால் குறிப்பிட்ட நாளுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். குறிப்பிட்ட நாள் கடந்து விட்டதா? இப்படி எங்களுக்கு குழப்பமா இருக்கு. அதனால இஸ்லாமிய ஆண்டறிக்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அன்றுதான் அந்த சிந்தனையே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வருகிறது. இஸ்லாம் ஆண்டறிக்கை நீங்கள் உருவாக்க வேண்டும். இப்படி ஒரு ரிவாயத். மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, ஹதரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக ஜனாதிபதியை மாற்றி செய்தியை சொல்கிறார்கள். ஜனாதிபதி அமீருல் மோமினின் அவர்களே, இஸ்லாமிய ஆண்டறிக்கை நாம் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு லெட்டர் எழுதுகின்ற பொழுது அதை ஏதாவது ஒரு செய்தி நாம் பதிவு செய்கின்ற பொழுதோ எதை வைத்து நாம் எழுத முடிகிறது? மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிறது. அதனால் இஸ்லாமிய ஆண்டறிக்கை உருவாக்கப்பட வேண்டும் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களும் சொல்கிறார்கள். அமீருல் மோமினின் ஹதரத் ஜனாதிபதி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா மூத்த சஹாபாக்களையும் அழைத்து இது சம்பந்தமாக ஆலோசனை செய்கிறார். என்ன செய்யலாம்? இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கிறது, நாம் என்ன செய்யலாம்? இஸ்லாமிய ஆண்டறிக்கை உருவாக்க வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், அதான் கணக்கில் எழுத வேண்டும் என்று அதற்கு முஆத் ரலியல்லாஹு அவர்களும் சொல்கிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி அவர்களும் சொல்கிறார்கள். என்ன செய்யலாம்? சரி, முதல் மாதமாக என்ன வைக்கலாம்? எல்லா சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. முதல் மாதம், ஒரு வருடத்துக்கு
12 மாதங்கள்ல முதல் மாதமாக எதை வைக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்படுகிறது. சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் இறங்கிய ரமலான் மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்றாங்க. ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்தில் முதல் மாதமாக நாம் வைக்கலாம். காரணம் என்னவென்றால், இந்த முஹர்ரம் மாதம் தான் பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர் பதவியை கொடுத்திருக்கிறான். பல்வேறு நபிமார்களை சோதனையில் இருந்து அல்லாஹ் நீக்கினான், கண்ணியமாக்கப்பட்ட மாதம். அதனால் முதல் மாதம் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று அதற்கு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்ற சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். நாம் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்த ஆலோசனை எதை அடிப்படையாக கொண்டு துவங்குகிறது? முதல் மாசம் முஹர்ரம் மாசம், முதல் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், இது முதல் மாதம் முஹர்ரம் நியமிச்சிட்டாங்க. அடுத்து எதை அடிப்படையாக கொண்டு துவங்குகிறது? எதிலிருந்து 1, 2, 3 இப்படி வரணும்? அடுத்த ஆலோசனை. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அல்லவா, அந்த பிறப்பில் இருந்து 1, 2, 3 இப்படி கொண்டு வரலாம்னு சில சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்தது அல்லவா, நுபுவத். அந்த நுபுவத்தில் இருந்து 1, 2, 3 இப்படி ஆரம்பிக்கலாம்னு சில சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பில் இருந்து நாம் கணக்கெடுத்துக் கொள்ளலாம் என்று, அதாவது இறப்பில் இருந்து கணக்கெடுத்துக் கொள்ளலாம் என்று. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரியை வைத்து நாம் துவங்குவோம். காரணம், இந்த ஹிஜ்ரியை வைத்துதான் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது, புத்துணர்ச்சி கிடைத்தது. இஸ்லாம் பரவியதே இந்த ஹிஜ்ரியை வைத்துதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் மதீனா மாநகரில். மதீனா மாநகர் ஒரு பூஞ்சோலையாக ஆனது இந்த ஹிஜ்ரியை வைத்துதான். இந்த ஹிஜ்ரியை வைத்துதான் இஸ்லாமர்கள் பரவினார்கள். இந்த ஹிஜ்ரியை வைத்துதான் இஸ்லாமர்களுக்கு கண்ணியம் உயர்ந்தது. அதனால் ஹிஜ்ரியை நாம் வைத்து நாம் துவங்குவோம் என்று அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதிவிட்டார்கள், பைலாவில் ஹிஜ்ரியை வைத்து நாம் துவங்குவோம் என்று. சுமார் ஆண்டு 13 வருடங்கள் ஆகிறது ஹிஜ்ரியிலிருந்து அவர்கள் ஆலோசனை செய்த அந்த நேரம் வரை. இந்த ஹிஜ்ரி ஏன் துவங்கியது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சுமார் 13 ஆண்டுகள் தஅவா பணி செய்தார்கள். ஆனால் இஸ்லாத்திய தலைவர்கள் வெறும் 83 நபர்கள் தான் இஸ்லாத்தை தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவருடைய வஃபாத்துக்கு பிறகு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்ல முடியல. எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறது, அடிக்கப்படுகிறது, துன்புறுத்தப்படுகிறது, வேதனை செய்யப்படுகிறது. சஹாபாக்களை யார் இஸ்லாத்தை தழுவுகிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மணலில் படுக்க வைத்து விடுவார்கள். ட்ரெஸ் இல்லாம, ஆடை இல்லாம, மேலே பாராக்கல்லை தூக்கி வைப்பார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, மக்காவில தான் எதுவுமே செய்ய முடியல, தாயிஃபுக்கு போலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போகிறார்கள். தாயிஃப் மக்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று நினைத்து தாயிஃபுக்கு போனாங்க. அங்கும் ஆதரவு இல்லை. தாயிஃபில் உள்ளவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அடிமை இடத்திலே, சிறுமிகள் இடத்திலே, சிறியவர்கள் இடத்திலே சின்ன கற்கள், சின்ன சின்ன கற்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணுக்கால அடிக்கணும். உடம்புல இல்ல, கணுக்காலில் அடித்தால் தாங்க முடியுமா? கணுக்காலிலே பார்த்து அடிக்கணும். ஊரில் இருந்து எல்லை முடியும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவருடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களையும் கணுக்காலிலே அடித்து விரட்டினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபில் எழுதுறாங்க, அடி தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணுக்கால் கலந்து விட்டது. கணுக்கால் கலந்து விட்டா ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல், நடக்க முடியாமல் ரத்தம் சிந்துகிறது, கொட்டுகிறது. ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நபி அவர்கள் கீழே விடவிடவில்லை. அப்படி எடுத்து மேலே பூசிக்கிறார். காரணம் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்கிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியாவுடைய தோட்டத்திற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறார்கள். திராட்சைப்பழ தோட்டம். ரபியாவுடைய பிள்ளை இருவர்களும் இஸ்லாம் ஒரே சொன்னா, ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. உதுபா திராட்சை பழத்தை நபி அவர்களுடைய இரக்கத்தை பார்த்து திராட்சை பழத்தை அதுனாசிரத்துல கொடுத்து விடுறாங்க. அடிமை அதுனாசிரத்துல அந்த தோட்டத்துல வேலை செய்கிறார். அதை அப்படியே கொண்டு வராரு. அதுனாசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுக்கிறாரு திராட்சை பழத்தை. நபி அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக சொல்லி திராட்சை பழத்தை வாயில வைக்கிறாங்க. அதுனாசு கேட்கிறார், என்ன வார்த்தை நீங்கள் சொன்னீர்கள் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வார்த்தை எங்களுடைய நபி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்லவா? இதை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சகோதரர் தான். அப்படி என்றால் நீங்க நபியா? உடனே நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று அதனாசும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரபியாவுடைய மகன் இருவர்களும் பேசிக் கொள்கிறார்கள். அதனால் உன்னையும் மாற்றி விட்டாரா முஹம்மது? இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுவாக அல்லாஹ் தஆலா ரெண்டு சாய்ஸ் கொடுப்பான் நபி அவர்களுக்கு. பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் ஒன்று நபியிட்ட கேட்பான். இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கேட்பான். மக்களுக்கு மட்டும் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. மக்கள் கேட்கவில்லை என்றால் கேட்பான், மக்களை அழித்து விடவா? இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் அழிக்க சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, ரப்பில் ஆக்கது அலல் காபிதையா, யாரும் ஒரு ஆளை விட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழித்து விடு. ஒன்று அழிக்கிறது அல்லது ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலும் அல்லாஹ் கேட்கிறார். நபி அவர்கள் கணுக்கால் கலந்து அங்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மலக்குல் ஜபலை அழைத்துக் கொண்டு மலைகளை நிர்வகிக்கக்கூடிய, மலைகளை ஆட்சி செய்யக்கூடிய மலக்கை அழைத்து வந்து நபி அவரிடத்தில் வந்து அனுமதி கேட்கிறார்கள். நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பியுள்ளார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மக்களை அழிக்கவா? இந்த இரண்டு மலைக்கு மத்தியில் மலையை அப்படி புரட்டி போட்டு விடலாமா அல்லது மலையை கொண்டு நசுக்கி விடலாமா? நீங்க சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, வேண்டாம் வேண்டாம், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் இதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அங்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுடைய சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் நாம் இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அழிக்கப்படவில்லை என்றால் நபி அவர்கள் அந்த அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்களை அழிக்க வேண்டாம், இதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சரி, இந்த ஹிஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தான் துவங்கப்பட்டதா அல்லது முன்னால் உள்ள நபிமார்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்களா? முதலிலே ஹிஜ்ரத்தை துவங்கியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வரலாறு குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பிறந்த ஈராக்கில் இருந்து முதலில் பலஸ்தீனுக்கு அவர்களை ஹிஜ்ரத் செய்தார்கள். அடுத்து பலஸ்தீனில் இருந்து மக்காவுக்கு வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். அடுத்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். மிஸ்ர் நாட்டிலிருந்து மதீன் என்ற நாட்டுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்ததாக வரலாறுகள் கூறுகிறது.
இது மாத்திரமல்ல, அந்த கருப்பு குகைவாசிகள் 7 நபர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனா ஹிஜ்ரத் என்றாலே எப்படி ஹிஜ்ரத் என்றால் தன் ஈமானை பாதுகாப்பதற்காக, தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி தன் குடும்பத்தை விட்டு, தன் சொந்த பந்தங்களை விட்டு, தன் வீட்டை விட்டு, தன் நாட்டை விட்டு ஒரு ஊரில் இருந்து மறு ஊருக்கு பெறப்படுவது, இதற்கு இடையில என்ன வேண்டாலும் நடக்கலாம். இதுக்கெல்லாம் தயாராகிதான் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதி வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி உடனே நபி அவர்கள் உடனே புறப்பட்டு போயிட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல நான் முதல்ல மதீனாவுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி அல்ல. முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடனே ஹிஜ்ரத்துக்கு தயாராக ஆகிறார்கள். அதற்கு அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு தயாராகினார்கள். காரணம், மக்காவில் இருக்க முடியல, தொழ முடியல, குர்ஆன் ஓத முடியல, என்னென்னமோ எதுவும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துக்கு தயாராகின்ற பொழுது அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், முகைரா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று தடுக்கிறார்கள். ஆனால் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லை, நான் போய் தான் ஆவேன் என்று புறப்படுறார். அபூ ஸலமா, உம்மு ஸலமா அவங்களுக்கு ஒரு பிள்ளை. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய குடும்பத்தார்கள் எங்களுடைய மகளை நாங்கள் அனுப்ப மாட்டோம், நீங்க வேணா எங்க வேணாலும் போய்க்கீங்க, எங்களுடைய மகளை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், என் மகனிடத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளை எங்களை பிரித்து விட்டீர்கள் அல்லவா, அதனால் பிறந்த குழந்தையும் நாங்கள் விடமாட்டோம் என்று குழந்தையும் பறித்துக் கொள்றாங்க. ஒரு பக்கம் கணவரை ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டார், மறுபக்கம் குழந்தையும் பிரிச்சுட்டாங்க. இதுக்கு மத்தியில் வாடிக்கொண்டே இருக்கிறது அதற்கு உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் அப்தா என்ற இடத்தில் வந்து அழுது கொண்டே இருப்பார்கள். தன் கணவனை வாழ்த்து சொன்னார்கள், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னார்கள். இந்த வீரம் அங்க, இந்த வீரம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இஸ்லாமிய பெண்மணிகளும் சஹாபி பெண்மணிகளும் அவருடைய உயிர்களை அனுபவித்திருக்கிறார்கள். இந்த துணிச்சல் பாருங்கள். நீங்கள் புறப்படுங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்றே சொன்னார்கள். இப்படி ஒரு வருஷம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு பிறகு இரக்கம் வருகிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய குடும்பத்தார்களுக்கு இரக்கம் வருகிறது. வந்து அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குடும்பத்தில் வந்து பேசுகிறார்கள், நாங்க எங்களுடைய மகளை அனுப்பிடுறோம், பிள்ளையை கொடுங்க. ஏன் நம்ம பிள்ளைகளையும் தாயும் பிரிக்கணும், கணவனை பிரிக்கணும், நம்ம எல்லாம் என்ன செய்யலாம், ஒன்று சேர்த்து நம்ம அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அதற்கு உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்று அந்த பாலைவனத்தில் ரோடுதான் இல்லைங்க, இந்த 5 மணி நேரத்துல போயிடுவோம், வேகமா கார்லயே பஸ்ல போயிடுவோம், அல்லது பிளைட்ல போயிடுவோம். அன்று 450 கிலோமீட்டர், சும்மா 500 கிலோமீட்டர் எப்படி போயிருப்பாங்க. தன்னந்தனியாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். தன்ஐன் என்ற இடம் வருகிறது. உஸ்மான் இப்னு அபூ தல்ஹா இப்னு அபூ துரா இருவர்களும் அவர்களை சந்தித்து கணவர் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் போய் இவர்களை விட்டார்கள் என்று வரலாறுகள் நமக்கு கூறுகிறது. அதே போன்று சுஹைல் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய செல்வந்தர், ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் பொழுது தடை செய்யப்படுகிறது. அந்த மக்கா காபிர்கள் கேட்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்ய உங்களை நாங்கள் விட மாட்டோம், அனுப்ப மாட்டோம் என்று சொல்கிறார்கள். கேட்கிறார்கள், எங்களுடைய ஊருக்கு நீ வருகின்ற பொழுது பரதேசியாக இருந்தாய்,
எந்த விதமான காசு இல்லாமல் பணம் இல்லாமல் வந்தால் எங்களுடைய ஊருக்கு வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய செல்வந்தராக ஆகிவிட்டார். செல்வந்தராக ஆன பிறகு பணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நாட்டை விட்டு நீ சென்று விடலாம் என்று நினைக்கிறாயா? ஒருபோதும் நடக்காது, நாங்கள் விடமாட்டோம் என்று அவர்களை மறித்தார்கள். ஆனால் சுஹைல் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் விட்டுவிட்டால் எங்களை விட்டு விடுவீர்களா? ஆம், உங்களுடைய சொத்துலாம் நீங்க விட்டுன்னா அவங்களை நாங்கள் விட்டுடுவோம். சம்பாதித்த அனைத்து சொத்துக்களும் விட்டுவிட்டு அதில் சுஹைல் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கில் இருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த இடத்தில் இருந்து சொல்கிறார்கள், சுஹைல் இப்னு சினான் லாபம் அடைந்தார், சுஹைல் இப்னு சினான் லாபம் அடைந்தார் என்று சொன்னார்கள். இப்படியும் நபி அவர்கள் சொன்னார்கள், உம்மு சலமா அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையில் தான் பட்டோடைய ஆமால் குடிக்கின்ற பொழுது நம்முடைய என்னென்ன அமல்களை செஞ்சது எல்லாத்தையும் அல்லாஹ் கியாமத் நாள்ல கொடுப்பான். அந்த பட்டோடையை குடிக்கின்ற பொழுது முதலில் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையில் தான் கொடுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹிஜ்ரத்தை வைத்துதான் இஸ்லாம் வளர்ந்தது. அப்ப இந்த ஹிஜ்ரத் முதலில் எப்படி ஆரம்பமானது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் தாவா பணி செய்கிறார்கள், எடுத்து சொல்கிறார்கள். மக்கள் கேட்டபாடு இல்லை. இறுதியில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மக்கத்து குறைச்சிகள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நபி அவங்கள்ட்ட நம்ம சொல்லி பார்க்கிறோம், எதுவுமே செய்ய முடியல. இப்ப என்னதான் செய்யறது? ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாருன் நதுவால மிகப்பெரிய ஒரு கூட்டம் போடப்படுகிறது. இதற்கு மத்தியில் அஸாத் இப்னு சுராரா ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருந்து மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். ஹிஜ்ரத்தின் தோன்றுவதற்கு பலமாக இருந்தவர் தான் ஹஜ்ரத் அஸத் இப்னு சுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மக்காவில் இருந்து மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த குறைஷி மக்கள் எல்லாம் அஸத் இப்னு சுராராவை பார்த்து மதீனாவில் வந்தவர்கள் இதெல்லாம் பார்த்து சொல்றாங்க, அவர்களுடன் வந்த 6 நபர்கள் நபி அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்கிறாங்க, முஹம்மது எங்க இருக்கிறாரு? முஹம்மதை பத்தி இப்படிலாம் சொல்லப்படுகிறது. ஆனா நபிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, அவருக்கு தெரியல. முஹம்மதை பத்தி இப்படிலாம் சொல்றாங்க, முஹம்மது எங்க இருக்கிறாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முஹம்மது நான் தாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நான் தான் என்று சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு விட்ட அஸத் இப்னு சுராரா, இவ்வளவு அன்பாக பேசுகிறீர்கள், உங்களை போயா இந்த மக்கள் இப்படி எல்லாம் சொல்கிறார்கள்? அந்த 6 நபர்களும் இஸ்லாத்தை தழுவி விட்டு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த வருடம் வருகின்ற போது இன்னும் அதிகமாக நான் ஆட்களை அழைத்து வருகிறேன். அவர்கள் சென்று மறுவருடம் ஹஜ்ஜிக்கு அணி வருகின்ற பொழுது சுமார் 40 நபர்களை அழைத்து வந்தார்கள். 6 முதல்ல 6, அடுத்து 40. அடுத்து 3வது வருடம் வருகின்ற பொழுது 70 நபர்களை அழைத்து வந்தார்கள். 70 நபர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களே நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடுங்கள், இங்கே வேண்டாம், உங்களை தொந்தரவுபடுத்துகிறார்கள், உங்களுடைய கண்ணியம் இவர்களுக்கு தெரியல, உங்களுடைய மதிப்பு இவர்களுக்கு தெரியல, நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகலாம் என்று எண்ணம் வருகிறது. அப்பொழுதுதான் அதுவரையும் நபி அவர்கள் நம்ம ஊரை விட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறேன். இந்த செய்தி அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களுக்கெல்லாம் செய்தி தெரியுது. அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். தாருன் நதுவாவின் மிக பிரமாண்டமான ஆலோசனை, எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்கிறாங்க. முஹம்மதை என்ன செய்யலாம்? மதீனாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் மதீனாவுக்கு போனா அங்குள்ள எல்லா மக்களின் பேச்சு திறமையால் எல்லாத்தையும் இஸ்லாத்தை தருவி இஸ்லாத்தாக ஆவை ஆக்கி அப்படியே மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை கொண்டு வந்து நம்மளை அழித்து விடுவார் என்ற அன்றே அவருடைய உள்ளத்தில் பயம் வருகிறது. முஹம்மதை விடக்கூடாது, நம்ம என்ன செய்யலாம்?
சொல்றான், அவரை 4 இடத்தில் நம்ம இப்லீஸ் சொல்கிறான், நஜித் தேசத்தின் கிழவனுடைய வேடத்தில் வந்தான். இப்லீஸ் சொல்றான், அவரை நாடு கடத்த வேண்டாம். நீங்கள் நாடு கடத்தி விட்டால் வேறு ஊருக்கு சென்று அங்கு அவர்கள் எல்லா மக்களையும் அவரின் பக்கம் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை திரட்டி கொண்டு உங்களிடத்தில் வந்து உங்களை போர் செய்வார்கள். அது நல்ல யோசனை இல்லை. அபுல் பக்தரி சொல்றான், ஒரு ரூம்ல போட்டு அப்படியே அடைச்சிடுவோம், சாப்பாடு உணவுலாம் கொடுக்க வேண்டாம், ஒரு ரூம்ல வச்சு சிறை கைதியாக வைத்து விடுவோம். அப்பொழுதும் இப்படி சொல்றான், இதுவும் நல்ல ஆலோசனை இல்லை. நீங்க ரூம்ல அடைத்து வைத்திருந்தால் அந்த 83 பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள், அவர்கள் விட்டுருவாங்களா? ஒவ்வொரு நாளும் சண்டை நடக்கும். அவர்கள் வந்து சண்டை விட்டு அழைத்து கொண்டு விடுவார்கள், சரி கூட்டு போயிடுவாங்க. அப்போதான் அபூஜையில் ஆலோசனை செய்கிறான், ஆலோசனை சொல்றான், முஹம்மதை நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய பேச்செல்லாம் அவர் கேட்கல, நம்முடைய தெய்வங்களை அவர் கொஞ்சம் இழிவுபடுத்தல, நம்முடைய முன்னோர்களை அவர் திட்டுறாரு. அதனால இந்த மக்காவில் எத்தனை குடும்பம் இருக்கிறதோ அத்தனை குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு நபர், ஒவ்வொரு வாலிபரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சுமார் அப்படி 100 நபர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். நான் கொலை செய்து விட்டால் நபி அவங்களை நான் கொலை செஞ்சா நீங்க கொலை செஞ்சா அந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை சார்ந்தவர்கள் வந்து கேட்பாங்க, நீங்க என்ன இப்படி செஞ்சுட்டீங்கன்னு. ஆனா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆள் வந்து கேட்க முடியாது. அவருடைய யோசனை பாருங்க. அந்த நஜித் அந்த கிழவன் அந்த இப்லீஸ் சொல்றான், இது நல்ல யோசனை, இதை நாம் அப்படியே செய்வோம். இதை விட்டா இதை விட சிறந்த யோசனை ஒன்று இல்லை. இந்த உலகத்தை படைத்து பரிமாறிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ இறக்கிறான். வஹீலியம் குருபிகல்லதீன கஃபரு லயுஸ்பிதுக அவ் யக்துலுக வயம்குருன வயம்குருல்லாஹு வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நபி அவர்களே நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அவங்க ஆலோசனை செய்கிறார்கள், என்ன? உங்களை ஒரு சிறையிலே அப்படியே அடைத்து விடலாம் என்றும், அல்லது உங்களை கொலை செய்து விடலாம் என்றும், அல்லது நாடு கடத்தி விடலாம் என்றும் அவர்களே ஆலோசனை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முடிவுக்கு எல்லாம் வேறொரு முடிவை அல்லாஹ் எடுக்கிறான். சூழ்ச்சிக்காரனுக்கு எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியை சொல்லிட்டான். இப்ப நபியாவுடைய ஏற்பாடு பாருங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களே நீங்க ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளலாம், ஹிஜ்ரத்தை நீங்க புறப்படலாம். முதல்ல சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்தந்த சஹாபாக்கள் வயதானவர்கள் ஊர்ல இருங்க, குழந்தைகள் ஊர்ல இருங்க, பெண்கள் ரொம்ப வயதானவங்க ஊர்ல இருங்க, மொத்தமெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளலாம். அனுமதி வந்துருச்சு. எல்லா சஹாபாக்களும் புறப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே போகல. தன் உற்று நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து சொல்றாங்க, அபூபக்கர் நீங்க போவாதீங்க, நீங்க இருங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்டயும் வந்து சொல்றாங்க, நீங்களும் போவாதீங்க, நீங்க இருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லி போறாங்க, நான் வருவேன், இரவுல வருவேன், நீங்க தயாராயிருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அவருடைய வீட்டிலே அவர்கள் உறங்குகிறார்கள். எப்பொழுதும் படுப்பதை போட்டு இஷா தொழுதுவிட்டு அவருடைய உடலில் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய பச்சை நீரான ஆடையை அணிந்து கொண்டு, அதாவது போர்த்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அந்த வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தொழுகைக்கு போவாங்க. அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கத்து குறைஷி மக்கள். தூங்கி விட்டு எழுந்து காபத்துல்லாஹ் தொழுவ போவாங்கல்ல தஹஜ்ஜுக்கு, அந்த நேரத்தில் நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள், தூங்கினார்கள், எழுந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் யாசீன்ல சொல்றான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் ஹல்பிஹிம் சத்தம் வஅஸைனாஹும் வஹும் லா யுப்ஸிரூன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்களை அங்கு படுக்க வைத்துவிட்டு அலியிடத்திலே சொல்லிவிட்டே செல்கிறார்கள், அலி நீங்கள் பயப்பட வேண்டாம், குபாலை நாம் சந்திக்கலாம்.
இந்த வார்த்தை கேட்டோம்னா அழிவு இல்லாத ரொம்ப தைரியம் வந்துச்சு. ஏன் சொல்றது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, வேற யாரும் சொல்ல. நபி அவர்கள் சொன்னால் அது உண்மையாக நடக்குமே. அடியல்லாவுக்கு நான் படித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு குடி மண்ணை எடுத்து அவருக்கு முன்பதாக தூவிவிட்டு அந்த 100 பேரையும் கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். நபி அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி இரவு முழுவதும் தூங்காமல் அபூபக்கர் சித்திக் நின்று கொண்டே இருக்கிறார்கள். கதவை தட்டி திறந்தவுடனே அபூபக்கர் நிற்கிறார். நபி அவர்கள் கேட்கிறார்கள், என்ன அபூபக்கர் நீங்க படுக்கலையா? கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வு எடுக்கலையா, ரெஸ்ட் எடுக்கலையா? இல்லையா ரசூலல்லாஹ், நீங்கள் இரவு வருவதாக சொன்னீர்கள், எந்த நேரத்தில் வருவது எனக்கு தெரியலையே. நீங்கள் வந்து நின்றுவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலல்லாஹ், நீங்கள் வந்து நின்றுவிட்டால் உங்களுக்கு துரோகம், உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததை போல நான் ஆகிவிடுவேனே. அபூபக்கரை பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட நண்பரை பார்த்தீர்களா? இந்த மனப்பக்குவம், இந்த நண்பர் இப்படி நம்மளில் யாராவது இருக்கிறார்களா? இரவு முழுவதும் அபூபக்கர் சித்திக் நபி அவர்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து வந்தார்கள். வீட்டுக்குள்ளே சென்றவுடனே செய்தியை சொல்றாங்க. பின்வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். நபி அவர்கள் சௌர் குகையின் பக்கம் செல்கிறார்கள். மினா முஸ்தலிஃபா அந்த பக்கம் செல்லாம, வலது பக்கம் செல்லாம இடது பக்கம் சௌர் குகையின் பக்கம் செல்கிறார்கள். இன்று அது மிகப்பெரிய ஒரு மலைக்கு மேலே இருக்கிறது. இப்போ உள்ளவர்களெல்லாம் ஏற முடியல. ஏதோ 1-2 வாலிப பசங்க வேணா மேலே ஏறி இருக்கலாம். 6 ஹீரா குகைக்கு நான் ஏறி இருக்கிறேன். நான் சௌர் குகைக்கு நான் கூட ஏறல. நான் அவ்வளவு தூரம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்? அது பாதைகள்லாம் இல்லை. இப்போ 6 ஹீரா கூட அப்படியே படி, அங்கங்கே படியை கட்டி அங்கே ஒரு ஜூஸ் விற்கிற மாதிரி, ஒரு முட்டாய் இப்படிலாம் ஏற்பாடு. கொஞ்ச நேரம் போகலாம், ஏதாவது வாங்கி குடிச்சிக்கலாம், அப்படியே ஏறலாம். இப்படி ஹாரிகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அமல் செஞ்ச இடம். ஆனால் சௌர் கோயிலுக்கு அப்படி இல்லை. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம போகல. ஆனால் போனவர்கள் யாராவது 1-2 இருப்பாங்க. அந்த சௌர் கோயிலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் மேலே புறப்படுவதற்காக வேண்டி கீழே இருந்து பார்க்குறாங்க, மேலே போகிறாங்க. மேலே சென்றவுடனே நபி அவர்கள் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்களிடத்தில், நபி அவர்களே நீங்க உள்ள போவானா இருக்கேன், உள்ளே ஏதாவது விசஜந்துகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட நண்பர் பாருங்கள். உள்ளே ஏதாவது விசஜந்துகள் இருக்கலாம், உங்களை தீண்டி விடும், உங்களை கடித்து விடும். அதனால் நீங்க முதல்ல உள்ள போவாதீங்க, நீங்க இருங்க, நான் உள்ளே போய் சரி செய்து விட்டு வருகிறேன். அதற்கு அபூபக்கர் சித்திக் உள்ளே சென்றார்கள். தன் மேல ஆடையை கலைத்து அங்கு இருக்கக்கூடிய எல்லா பொந்துகளையும் அவர்கள் அடைத்தார். அடைத்து விட்டு உட்கார்ந்து கொண்டு ஒரு பொந்து காலியாக இருக்கிறது, அதை தன் காலை வைத்து அடைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார். நபி அவர்களே நீங்க வாங்க, இப்பொழுது என் மடியின் மீது தலையை வைத்து நீங்கள் உறங்குங்கள். நபி அவர்கள் இரவு முழுதும் தூங்காமல் இருக்கிறாங்க, நீங்க தூங்குங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியிலே தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கண்கள் இருந்து அப்படியே தண்ணீர் சாரை அப்படியே ஊத்துது. வலி தாங்க முடியல. அந்த ஒரு சொட்டு தண்ணீர் நபி அவர்கள் மீது பட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து கேட்கிறார், என்ன அபூபக்கர் ஏன் கழுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்களே உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வசதிக்கு ஒரு பாம்பு வந்து என் காலை கடித்து விட்டது. அந்த நேரத்துல தான் அபூபக்கர் சில வார்த்தைகள் நம்ம தான் என்ன இந்த வீணா போன பாம்பு, சைத்தான் பிடிச்ச பாம்பு, இப்படி கடிச்சு போச்சா இப்படின்னு சொல்லி ஒரு திட்டி கடிச்சிருவோம். ஆனால் அந்த நேரத்தில் கூட அபூபக்கர் எல்லாருக்கும் சொன்ன வார்த்தைகளா உங்களை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாம்பு வந்திருக்கிறது, நான் காலை வைத்து அடைத்துக் கொண்டேனா, அதனால என்னை கடித்து விட்டது, விஷம் ஏறி வலி தாங்க முடியவில்லை, என் அறியாமல் எனக்கு என்ன செஞ்சிருச்சு தூக்கம், அதாவது தண்ணீர் வந்திருக்கு என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொன்னார்கள். எப்படிப்பட்ட நண்பர் பாருங்க நபி அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க பாருங்க. இதே நம்ம நிறையா தான் என்ன எந்தரா போல வரான்னு சொல்லி படுத்திருக்கிற தூக்கி போட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் எச்சி எடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி மருந்து. நபி அவருடைய எச்சியை எடுத்து அந்த இடத்தில் தடவினார்கள். அப்படியே பரிபூர்ண ஷிஃபா ஆயிடுச்சு, எல்லா வசமும் இறங்கிடுச்சு.
புகாரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து கூட இருக்கு. ஹஜ் உம்ரா சென்றவருக்கு தெரியும், பீர் ஷிஃபான்னு சொல்லிட்டு ஒரு கிணறே இருக்கு. அன்றைய காலகட்டத்துக்கு போருக்காக போனாங்க. அப்படி போருக்கா போயிட்ட போய் தண்ணீர் வீடிய சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அன்பு நண்பர்களே எங்கேயாவது கிணறு இருக்காம பாருங்க. எல்லா சஹாபாக்களும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா எங்குமே கிணறு இல்லை. ஒரு இடத்தில் கிணறு தென்படுகிறது. அது செகரியா இருக்கு. சல்லாலிசன் வந்து சொல்றாங்க, நபி அவர்களே நாங்க போய் பார்த்தோம், ஒரு கிணறு செகரியா இருக்கு, தண்ணீர் இல்லை. அப்படியா, நான் அங்கு வருகிறேன் என்று நபி அவர்கள் வந்து எச்சை துப்பினார்கள். தண்ணீர் பொங்கியது, இன்னும் பொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கேன்ல அந்த ஒரு கேன் 2 ரியால் 3 ரியால் விற்கப்படுகிறது. கேன்ல போய் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு ஊருக்கு கொண்டு வராங்க. பரிபூர்ண ஷிஃபா ஆகுது தண்ணீரை குடித்தார். அப்ப நபி அவருடைய எச்சி ஒரு ஷிஃபா இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அங்க வாங்க, இந்த 100 பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க அல்லவா? ஒருத்தர் வெளியிலிருந்து வந்து கேட்கிறாரு, என்ன அங்க நின்று இருக்கீங்க? முகம்மதை கொலை செய்வதற்காக முகமது கொலை செய்து போகிறீங்களா? அவருக்கு எவ்வளவு ஆச்சு? உங்க நெற்றியை பாருங்க, மண் இருக்கு பாருங்க, தட்டி விட்டீங்களா? இல்லைங்க, உள்ள படுத்திருக்கிறாங்க. ஆனா அரபியர்கள் கூட அனுமதி இல்லாமல் வீட்டில் உள்ளே செல்ல மாட்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள நிலைமைக்கு பாருங்க, இஸ்லாமுடைய சட்டமே என்ன? ஒரு வீட்டில் உள்ளே கணவன் சென்றாலும் சரி, மனைவி சென்றாலும் சரி, வீட்டுக்கு முன்பதாக நின்று முதல்ல கதவை தட்டணும், யாருக்கு கேட்கணும். கேட்டதுக்கு பிறகு சலாம் சொல்லியதுக்கு பிறகுதான் கதவை திறக்கணும். நான் கணவன் வந்திருக்கேன்னு சொல்லாம வீட்டில் உள்ள பெண்களும் கதவை திறக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. ஒரு ரிவாயத்து உதாரணத்துக்கு சொல்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வீட்டில் இருக்கின்ற பொழுது அப்துல்லா உம்மு மக்தூம் ரலியல்லாஹு கண் பார்வையற்றவர் அவங்க வீட்டுக்கு வராங்க, கதவை தட்டுறாங்க. நபி அவர்கள் யாருன்னு கேட்கிறாங்க. அப்துல்லா உம்மு மக்தூம் நான் வந்திருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போய் கதவை திறக்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க கதவை திறக்காதீங்க, நீங்க ஏன் திறக்க போறீங்க? வருவது ஆண் அல்லவா? உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ரசூலல்லாஹ் வரக்கூடியவருக்கு கண் பார்வை தெரியாது, அவர் ரொம்ப வயதானவர், அவர் என்ன எங்க என்ன பார்க்க போறாரு, நான் தெரிந்தா என்ன? நபி அவர்கள் கேட்டார்கள், அவருக்கு தான் கண் பார்வை தெரியாது, உனக்கு தெரியுமா? நீ பார்ப்பல்ல. அப்ப அந்த அரபியர்கள் கூட கதவை தட்டாமல் அவங்க இஷ்டத்துக்குள்ள போக மாட்டாங்க, அப்படியே வெளியே நின்று இருக்கிறாங்க. அவர்கள் வெளியும் அவர்களால் எழுந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வருகின்ற பொழுதுதான் தெரிகிறது அந்த இடத்திலே அலி இருந்து வருகிறார். அலி இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எங்கு முகமது எங்கே சென்றார்? அழகான பதில் சொன்னார். அலி இல்லாமல் அவர்கள் தெரியலாம் சொல்லல, நபி அவர்கள் எங்கு இருப்பாரோ அங்கு நல்லா இருப்பாங்க. அவர் போயிட்டாரு வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லல, எங்கு இருப்பாரோ அங்கு நல்லா இருப்பாங்க நபி அவர்கள். அபூஜஹிலுக்கு கோபம் வந்துருச்சு, என்ன இப்படி பதில் சொல்றீங்கன்னு சொல்லி இன்னும் கோபமா பேசலாம். அதற்கு பிறகு அபூஜஹில் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வருகின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து கேட்கிறார், முஹம்மதும் உங்களுடைய தகப்பனாரும் எங்கே? வீரமங்கை, இஸ்லாத்தின் முதல் வீரமங்கை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதே பதில் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு இருப்பாரோ அங்க நல்லா இருப்பாங்க. அவர் போயிட்டாரு வந்துட்டாரு என்னன்னு சொல்ல, அந்த வார்த்தைகளை பாருங்க, ஒரு கண்களும் கூட பொய் இல்லாம. தெரியாதுன்னு சொன்னாலும் பொய் தானே, போனது தெரியும், தெரியணும்னு சொன்னா பொய் தானே. ஆனால் அந்த சஹாபி பெண்மணிகள் என்ன வார்த்தை சொல்கிறார், சஹாபாக்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க? எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க, எங்கு இருக்கிறாரோ அவங்க நல்லா இருக்கிறாங்க. இந்த உண்மை நம்முடைய நாவில் இருந்து ஒரு நாளைக்கு எத்தனை பொய்ங்க வருது கணக்கிட்டு பார்க்க முடியுமா? உண்மையை விட பொய் வரதான் நம்முடைய காலகட்டத்தில் அதிகமா இருக்கு. ஆனா சஹாபா பெருமக்கள் அப்படி இல்லை, பொய் சொல்ல நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இந்த கோபத்தில் அபூஜஹில் பெண்ணின்று கூட பார்க்காமல் ஓங்கி அடித்து விட்டான். தாடையிலே அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய காதில் போட்டிருக்கிற தோடு பிஞ்சு கீழே விழுந்துச்சு. இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தாய்மார்களும் இஸ்லாத்துக்காக வேண்டி பெண்மணிகளும் அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றிதழ். உம்மு சுலைத் அல்-கத்ஃபானியா என்ற பெண்மணி வாழ்க்கை வரலாறு கூட பிரண்டி பார்க்கலாம். அவரை பற்றி குர்ஆன் சொல்லுது. இந்த விஷயத்தை சொல்லிட்டு அதை சொல்றேன்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சவுர் குகையிலே இருக்கிறார்கள். அபூஜஹில் அவரும் அவருடைய கூட்டத்தார்களும் நபி அவர்களை தேடி வருகிறார்கள். எங்கு சென்று விற்பார்? அபூஜஹில் மிகப்பெரிய ஒரு சூரிய காரணம் வைத்திருந்தார். குறி சொல்லக்கூடியவன், கரெக்டா குறி சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு ஜோசியக்காரன் சவுர் குகைக்கு மேல போய் தான் நிக்கிறாங்க. அந்த ஜோசியக்காரர்கிட்ட கேட்கிறான். அவன் கரெக்டா சொல்றான், முஹம்மது இங்கதான் இருக்கிறார், என் குறி தப்பாகாது, முஹம்மது இங்கதான் இருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி அவர்களே, பயப்படல, சொல்றாங்க, நபி அவர்களே, மேலே நிற்கிறார்கள், கீழே குனிந்து விட்டால் நாம் இருப்பது தெரிந்துவிடும் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ் மஅனா. அபூபக்கரே, நீங்களும் நான் மட்டும் இங்கே இல்லை, அல்லாஹ் நம்முடைய அல்லாஹ் முடித்து இருந்தாங்க. அல்லாஹ்வை முடித்து அங்கு இருந்ததின் காரணம் ஒரு கஷ்டங்கள் ஒரு சிரமங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ் அங்கு கொண்டு வாங்க, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். அல்லாஹ்வை கொண்டு வந்த உடனே அல்லாஹ் நிலைமை எப்படி மாற்றி அமைக்கின்றான் பார்த்துக்கலாம். அபூஜஹில் சொல்றான், இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, என்னங்க சொல்றீங்க? அந்த ஜோசினி சொன்னா, ஒண்ணு நீ முஹம்மதா இருக்கணும், அல்லது நான் முஹம்மதா இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் இல்லைன்னா முஹம்மது இங்க தான் இருக்கிறார். அபூஜஹில் சொன்னா, இல்ல, காரணம் சிலந்தி வலைகள் அப்படியே அங்க உள்ளடக்கி சிலந்தி வலைகள் பின்னி நிற்குது. அவங்க உள்ள போயிருந்தா சிலந்தி வலைகள்லாம் உடஞ்சிருக்குமே, எப்படி உள்ள போயிருப்பாங்க? அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் பாருங்க. புரிந்து பார்த்தால் தெரிந்துவிடும். ஆனால் புனியாத அளவுக்கு அல்லாஹ்வை நீத்ததின் காரணமாக புனியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களாம் பார்த்து வீட்டுக்கு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் புறப்படுகிறார்கள். இதான் நீண்ட வரலாறுகள். படிப்பினைக்காக ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்கிறேன். புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்படுகின்ற பொழுது இதுக்கு முன்பதாக ஒட்டகத்தெல்லாம் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை கூட யாரும் கடன்லாம் வாங்கல, நபி அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள். ஏற்கனவே 2 ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை தான் அவர்கள் அப்துல்லா இப்னு உரை, அதாவது வழி காமிக்கணும் அல்லவா, புதிய வழியை காமிக்கணும். பழைய ரோட்ல போகக்கூடாது, புதிய வழியில போகணும். ஏன் பழைய ரோட்ல போனா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பாதைக்காக வேண்டி இந்த கூகுள் மேப் பார்க்கலாம். ஆனால் நபி அவர்களுடைய பிரயாணமே பாதையாச்சு. அந்த மதீனாவுக்கு வழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக போய் தான் அந்த மதீனாவுக்கு போக அந்த பாதையை உருவாச்சு. இந்த கூகுள் மேப் கூட போட்டா சில நேரத்தில் எங்கேயாவது கண்ணாமனா கேட்டு விட்டுருது. கொஞ்ச நாள்ல இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல கூகுள் மேப் கூட கரெக்டாக குளத்துல போய் ஆகிடுச்சு. நீ கூட காலை நேற்று இங்கே பாங்கிக்கு இங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். உதாரணத்தை கூப்பிட்டுருந்தாங்க, போனேன். கூகுள் மேப் தான் போட்டு போனேன். அது எங்கெங்கேயே சுற்றி போய் சம்பந்தம் இல்லாமல் எங்கெங்கேயே போய் கடைசியில் பார்த்தோம்னா எதுவுமே இல்லாமல் ஒரு கிராமமாக இருக்கு. செடிகள் அடுத்து அங்கே போய் நிறுத்திச்சு. அந்த வீடு பெரிய மது இருக்கு, மதுக்கு அந்த பக்கம் வீடு இருக்கு. ஏறி குச்சா தான் அந்த பக்கம் போக முடியும், அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டு சுற்றி வளைச்சி போகுது. ஆனால் நபி அவர்களுக்கு கூகுள் மேப் தேவையில்லை. பாதைக்காவே கூகுள் மேப் நம்ம போய். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணமே கூகுள் மேப் தான். பிரயாணமே பாதையா. நபி அவர்கள் புறப்படுகின்ற பொழுது நடந்த அதிசயங்கள் ஏறாது. இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் இல்லைன்னு செய்தி அபூஜஹில் தெரிஞ்ச உடனே அபூஜஹில் சொல்கிறான், 100 செந்திர ஒட்டை யார் முஹம்மதுடைய தலையை கொண்டு வருகிறாரோ, அது அபூபக்கர் சித்திக் அவருடைய தலையை கொண்டு வருகிறாரோ, ஒவ்வொரு தலைக்கும் 100 செந்திர ஒட்டைகள். முஃபஸ்ஸிர்கள் கிதாப் எழுதுறாங்க, அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்தின் விலை 40,000 திர்ஹம். 40,000 திர்ஹம் தான் இன்னைக்கு எவ்வளவு? அந்த காசுக்கு மயங்கியவனும் இருக்குதான் செய்வான். இவ்வளவு காசு கிடைக்கிறது அல்லவா? சுராகா இப்னு மாலிக்கு ஆசைப்பட்ட பிறகு இஸ்லாத்தை தழுவிட்டார் அவர். சுராகா இப்னு மாலிக் நபி அவர்களை பின்தொடர்ந்து வரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது பிடித்து நாம் குடித்து விடலாம் என்று நினைத்து பின்தொடர்ந்து வரார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னால போறாங்க, அபூபக்கர் சித்திக் பின்னால வராங்க. அபூபக்கர் சித்திக் திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா சுராகா இப்னு மாலிக் வந்துட்டு இருக்கிறான். நபி அவர்களே, சுராகா இப்னு மாலிக் நம்மளை பின்தொடர்ந்து வருவதை போன்று தெரிகிறது. வராது, நீங்க பார்த்தாங்க, நீங்க பார்க்காதீங்க, வந்துகிட்டே இருக்கீங்க. இப்படி போய் இன்னும் கிட்ட நெருங்கி அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்லிக்கிறாங்க, நபி அவர்களே கிட்ட வந்தானே, பரவாயில்ல, அவன் இன்னும் வரட்டும், நீங்க பார்க்காதீங்க, வாங்க.
கிட்டு வந்த நபி அவர்கள் மீது கையை வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து குடுத்து விடலாம். நபி அவர்கள் மீது கையை வைக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு கட்டளையிட்டார்கள், பூமியை இவனை பிடித்துக் கொள். அப்படியே பூமி அவன் குதிரையோடு அப்படியே உள்ள இருக்குது. அப்படியே உள்ள இருக்குது. இந்த பூமியின் நபி அவர்களுக்கு அவன் கட்டுப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துகளும் நபி அவர்களுக்காக வேண்டி கட்டுப்பட்டது. பிறகு மன்னிப்பு கேட்கலாம். நபி அவர்களை என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். மன்னிக்க கூடியவர்கள் அல்லவா நபி அவர்கள். பூமியிட்ட சொன்னாங்க, பூமியை அவனை துப்பிடு. பூமி விட்டுருச்சு. மீண்டும் போ. பண ஆசை யாரு விட்டு வச்சுட்டு 100 ஒட்டகம் அல்லவா, 2 தரையை பிடிச்சு கொடுத்தா 200 ஒட்டகம் ஆச்சு. பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவானே. திரும்ப நபி அவர்கள் மீது கையை வைக்க போகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், பூமியை பிடித்துக் கொள். பிடித்துக் கொண்டு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கான். திரும்ப மன்னிப்பு கேட்கிறான். பூமியை துப்பி விடு. விட்டுடுச்சு. அதோட போக வேண்டியதானே. இன்னும் ஆசை விடல. பேராசை யாருக்கு விட்டு வைத்தது. மீண்டும் நபி அவர்கள் மீது கையை வைப்பதற்காக வெளிகிறான். பூமியிடத்தில் சொல்றாங்க, பூமியை பிடித்துக் கொள். பிடித்துக் கொண்டது. மீண்டும் மன்னிப்பு கேட்டான். துப்பி விட்டது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, துப்பிடு, ஆனா விட்டுடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராகா இப்னு மாலிக் கிட்ட சொல்றாங்க, சுராகா 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு என்னை பிடித்து விடலாம் என்றுதான் நீ வந்த. ஆனா நான் நீ மூத்தானதற்குள் அந்த 100 ஒட்டகத்துக்கு உண்டான மதிப்பிலான ஒரு பொருள் உனக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். அவன் சக்கராத்துடைய நிலையில பொதுவாகவே அத்தா சக்கராத்து நிலையில இருந்தா அல்லது பெரியவர்கள் யாராவது இருந்தா மகன்கள் அவர் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, அதற்கு யாராவது அதற்கு துவா செய்யுங்க, இவ்வளவு சிரமப்படுறாரு கஷ்டப்படுறா இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா சரியான சொத்துக்காக வேண்டி அனத்தாத்தை இப்படி இழுத்துட்டே கிடக்கிறாரு, சீக்கிரம் போயிட்டா நல்லது தானே இப்படி நினைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. அவங்க அதற்கு உமர் உத்தான காலகட்டத்தில் தான் இது நடக்குது. உமர் உத்தான வந்து சொல்றாங்க, ஜனாதிபதி அவர்களே துவா செய்யுங்க, அனத்தா இப்படி இழுத்துட்டு கிடக்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. அப்பொழுது அந்த சுமாக்காவுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்றாரு, அன்பு மகன்களே நான் மூத்தாக மாட்டேன். சக்கராத்து நிலையில சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் மூத்தாக மாட்டேன், நீங்களாம் கவலைப்படாதீங்க. காரணம் என்னவென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி உள்ளார்கள், 100 ஒட்டத்துக்கு உண்டான மதிப்பில் உண்டான ஒரு பொருள் என்னிடத்தில் வரும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பொருள் இன்னும் வரவில்லை, அது வராமல் நான் எப்படி மூத்தாக்குவேன்? அப்ப நபி அவர்கள் சொன்னது வித்தியாசமா? அந்த போர் நடைபெற்றதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லியிருந்தார்கள். கிஸ்ரா வெற்றி பெற்றதுக்கு பிறகு கவசம் கையிலே போடக்கூடிய ஒரு கவசம் வரும், 2 கவசம். அந்த 2 கவசத்தையும் நீங்க சுராகாலத்தில் கொடுங்கள் என்று நன்றி நபி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஒரு கவசம் வருகிறது, 50 ஒட்டத்துக்கு உண்டான மதிப்பிலான ஒரு கவசம் வந்துருச்சு, கையில போட்டுக்கிட்டாங்க. அப்ப மீண்டும் இன்னும் நான் பொறுத்தாக மாட்டேன், ஏன் 50 ஒட்டத்துக்கு உண்டான மதிப்பு கவசம் தான் வந்திருக்கு, இன்னொன்னு வரணும் நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது வந்தா தான் மூத்தாங்க, என் உயிர் போவாங்க. ஏன் என் உயிரை சென்று விட்டால் நபி அவர்கள் சொன்னது பொய்யாய். மீண்டும் இன்னொரு கவசத்தை இன்னொரு கையிலே மாட்டியதுக்கு பிறகுதான் அந்த 2 கவசத்தையும் தன் குடும்பத்திற்காக வேண்டி அவர்கள் கொடுத்து விட்டு மௌத்தானார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படி சொல்லிக்கின்ற பொழுது நபி அவர்களுக்கு பசி எடுத்தது, கொடுமையான பசி, பசி தாங்க முடியவில்லை. அந்த பாலைவனத்தில் அந்த வெயில நீங்க சும்மாவே நம்ம போய் நிக்க முடியலையே, நடக்க முடியலையே. அந்த ஒட்டகத்தை பார்ப்பதற்காக வேண்டி அந்த கேட்டு கூட்டு போவாங்க. அங்க அடிக்கக்கூடிய அந்த காதுல அந்த மணல் உடம்புல படுத்து பாருங்க, அவ்வளவு ஒரு தாக்கமா இருக்கும். ஆனா அன்று எதுவுமே இல்லையே, ரொம்ப பசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி இருக்கிறது, நபியவர்களுக்கு பசி எடுப்பதை பார்த்து அபூபக்கருக்கு அவர்களுக்கும் பசி இருக்கிறது. உம்மு மஅபத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி அங்கு இருக்கிறார்கள். அவங்களை சந்திப்பதற்காக அபூபக்கர் தூரத்துல பார்க்கிறாங்க. அந்த பெண்மணியை பார்ப்பதற்காக போகிறார்கள். ஒரு சின்ன ஆடு குட்டி இருக்கு. அபூபக்கர் சித்திக் போய் கேட்கிறாங்க, இந்த சின்ன ஆடு குட்டியிலிருந்து பால் கலந்து
எங்கள்கிட்ட நபி வந்திருக்கு, அவங்க நபிக்கு கொடுப்பீங்களா கேட்கின்ற பொழுது உம்மு மஹ்மத் அவங்க சொன்னாங்க, இது சின்ன ஆட்டுக்குட்டி, பால் கறக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி இல்ல, இதுல பால் வராத, நீங்க எப்படி பால் கறப்பீங்க, நாங்க எப்படி பால் கொடுப்பது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய நபி சிறந்த நபி, கண்ணியமான நபி, அவர்கள் கைப்பட்டால் பால் வரும். அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்திருக்கிறாரா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் வந்திருக்கிறாரா? காமியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். ஆட்டை கொடுக்கப்படுகிறது, நபியுடைய திருக்கரங்கள் பட்டது, பால் சுரந்தது. நபி அவர்களை தாய்மார்களே, பால் சுரக்கிறது, சின்ன குட்டி. நபி அவருடைய கைப்பட்ட உடனே பால் சுரந்தது. அந்த பாலை அவர்கள் அவர்களுக்கும் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடிக்கிறார்கள், அபூபக்கர் குடிக்கல. நபி அவருடைய வயிறு நிரம்ப நிரம்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க, என் வயிறு நிரம்பி விட்டது. நபியுடைய வயிறு நிரம்ப என் வயிறும் நிரம்பி விட்டது குடிப்பதற்கு முன்பு. அப்படி என்றால் எந்த அளவுக்கு பாசம் நேசத்தை வந்திருக்கிறார். அவர் அன்றே இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். இஸ்லாத்தை தழுவிவிட்டு தன் குடும்பத்தை விட்டுவிட்டு சொத்துவத்தை விட்டுவிட்டு தன் கணவரையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். நபி அவர்கள் இப்படியாக நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மதீனாவை முன்னோக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மரத்தடி, மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அந்த மரத்தடியில நபிமார்கள் மாத்திரம் தான் உட்கார முடியும், வேற யாரையும் அந்த மரம் உட்கார விடாது. தர்கீஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுமார் 15 வருடங்களாக அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார், ஒரு நபி வருவார் மக்காவில் இருந்து, இந்த மரத்துக்கு அருகாமையில் இந்த மரத்துக்கு ஓய்வெடுப்பதற்காக இங்க இருந்து உட்காருவாரு அப்படின்னு 15 வருஷமா அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அபூபக்கர் சித்திக் அன்னவர்களும் வந்து அந்த மரத்துக்கு அருகாமையிலே வந்து உட்கார்கிறார்கள். உட்கார்ந்த உடனே அந்த தர்ஜீஸ் ஓடோடி வந்து நபி அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு சொல்றார், உங்களுடைய வருகையை தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டேன். சுமார் 15 வருடங்களாக நீங்கள் வருவீர்கள் என்று ஏன் எங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உட்கார்ந்தா நபினா உட்காருவார், வேற யாரும் உட்கார முடியாது. உட்கார்ந்தா மரம் கலைப்பு விட்டுரும், யாரையும் உட்கார அனுமதிக்காது. அவரும் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார். இதோட மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில இந்த ஸஹ்பா அப்படின்னு ஒரு இடம், அந்த இடம் வந்த உடனே மக்காவை முன்னோக்கி மதீனாவை முன்னோக்கி நிற்காமல் மக்காவை முன்னோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார். ஓய்வு விட்டதுக்கு பிறகு ஏந்தி போன உடனே மதீனாவை முன்னோக்கி தான் போகணும். ஆனா நபி அவர்கள் மக்காவை முன்னோக்கி கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் அவர்களும் அந்த அப்துல்லா இப்னு முரை ரஹபர் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிற அவரும் மதீனாவை முன்னோக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கேட்கிறார், நபி அவர்களே, என்ன நீங்க மக்காவை முன்னோக்கி இருக்கிறீங்க? அல்லாஹ் ஜிப்ரீலிடத்துல சொல்லி அனுப்புறான், என்ன முகமதுக்கு என்ன ஆச்சு, அவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிறகு மக்காவை முன்னோக்கி நீங்க போய் கேளுங்க. ஜிப்ரீல் கீழே இறங்கி வரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். தேம்பி இவர்கள் வந்து இருக்கிறார், என்ன ஜிப்ரீல், ஏன் மக்காவை முன்னோக்கி தேம்பி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? மதீனாவுக்கு இந்த பக்கம் போகணும், நீங்க இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பிறந்த ஊரில் இருந்து, எனக்கு பிடித்தமான ஊரில் இருந்து நான் பிரிகிறேனே என்று கவலை என்னுடைய உள்ளத்தில் ஆட்டி இருக்கிறது. சொல்லி உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறார், இன்னல்லதி ஃபரல அலைஹில் குர்ஆன் ரஆத்துக இலா மஆத். இந்த ஸஹ்பா என்ற இடத்துல தான் இந்த ஆயத்தை இறக்கிறார். அல்லாஹ் சொன்னான், குர்ஆன் இது சத்தியம் என்று அல்லாஹ் சொன்ன நபி அவர்களே, நீங்கள் மீண்டும் மக்காவுக்கு வருவீர்கள், இப்படி பயந்து அல்ல, ஒரு நாட்டின் தலைவராக நீங்கள் உள்ளே வருவீர்கள். அந்த இடத்தையும் மக்காவுக்கு போவதற்குண்டான அனுமதியை நபி அவர்கள் அங்கேயும் வாங்கிட்டாங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம அழைச்சிட்டு செலுக்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று நமக்கு செய்த அந்த மிகப்பெரிய ஒரு உபகாரம். ஆக இப்படியாக அந்த ஆயத்தை இறக்கப்பட்டதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மிகப்பெரிய வரவேற்பு சஹாபாக்கெல்லாம், அன்சாரி சஹாபாக்கெல்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். முஹாஜிர்கள்லாம் எப்படி வராங்க, எப்படி வந்தாங்க, சொந்தத்தை விட்டு செல்வத்தை விட்டு ரொம்ப ஏழ்மையாக இங்கு வந்திருக்கிறார். மிகப்பெரிய கோடீஸ்வரர், பணக்காரர்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்தார். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீல் ஃபுகராயில் முஹாஜிரின் அல்லதீன் உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், ஊரில் இருந்து அவர்கள் ஏழ்மையாக தான் வந்தார்கள். ஏழ்மையானவர்கள் அல்ல, பணக்காரர்கள். ஆனால்
எல்லாத்தையும் விட்டு விட்டு ஈமானை பாதுகாப்பதற்காக ஏழ்மையானவர்களாக இங்கு வந்திருக்கிறார்கள் என்று இறைவன் குர்ஆனில் சொல்கிறான். அதே அன்சால அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆவௌ வனஸரு. இந்த அன்சார்கள் உதவி செய்யக்கூடியவர்கள், அரவணைத்திருக்கக்கூடியவர்கள். வந்தவர்கள் அரவணைத்து இல்லாமல் இருந்தால் யார் வந்தார்கள் தருவார்? வந்தவர்கள் எப்படி அவர்கள் உபகாரம் பண்ணார்கள் பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், அன்சாரிகளை பார்த்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்காக உதவி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா உள்ளே வருகின்ற பொழுது சஹாபாக்கள் ஆரம்பத்தில் படித்த நல்லவா அல் பத்ரு அலைனா மின் தனியாத்தில் வதா, இந்த பைத்தை பற்றி தான் நபி அவர்கள் உள்ளே வரவேற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்றுவிட்டார். இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக பல்வேறு படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது. பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் முன்வைக்க வேண்டும். அல்லாஹ்வை முன்வைக்கின்ற பொழுது, அல்லாஹ்வை கொண்டு வருகின்ற பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அதே போன்று சஹாபி பெண்மணிகளும் பொறுமையாக இருக்கிறார்கள். இந்த இஸ்லாத்திற்காக வேண்டிய அவர்களும் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று எல்லாம் இதன் மூலமாக நமக்கு படிப்பினை கிடைக்கிறது. ஆக இந்த ஹிஜ்ரத் இப்போ துவங்குகிறது. அதாவது 1447 இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில, அதாவது 2-3 நாட்கள் செவ்வாய்க்கிழமை 1448 இது எல்லா வரலாறு குறிப்பாக ஒரு முக்கியமான செய்திகள்லாம் நினைவுக்கு நாம் கொண்டு வந்துவிட்டோம். முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அதற்கு ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தான் இதை ஏற்படுத்தினார்கள். ஹிஜ்ரி, அதாவது புத்தாண்டு துவக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் வஃபாத் ஆனதும் இதுதான். அதற்கு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த முஹர்ரம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்த அந்த அபூ லுலு என்று சொல்லப்படக்கூடியவன் சுமார் 40 நாள் நபி அவரை கொலை, அந்த ரலியல்லாஹு தஆலாவை கொலை செய்வதற்காக வேண்டி 40 நாள் விஷத்திலேயே கத்தியை ஊற வைத்திருந்தான். நல்லா தீட்டி கூர்மையாக வைத்துக் கொண்டு விஷத்திலேயே ஊற வைத்திருந்து சுகு தொழுகை வைத்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துரு வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல் ரக்காயத்தில் என்ன செய்யலாம், ஒண்ணுமே செய்யல. காரணம் சஹாபாக்கள் நாம் உஷாராயிடுவாங்க. முதல் ரக்காயத்தை தொழுவதற்கு பிறகு இரண்டாவது ரக்காயத்தில் அதில் உமர் ரலியல்லாஹு தஆலாவை வைத்து சுமார் 6 குத்து குத்தினான். அதை பார்த்து சஹாபாக்கள்லாம் தொழுகை சுற்றி அவனை பிடிக்கின்ற போது சுமார் 13 சஹாபாக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். அந்த 13 சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு வஃபாத்தாருக்கு முன்பதாகவே 6 சஹாபாக்கள் முன்னாலே வஃபாத்தாகிவிட்டார்கள். பாக்கி சஹாபாக்கள் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரி இந்த புத்தாண்டில் தோன்றினார்கள். அதே வஃபாத்தும் அந்த நேரத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரி பெரியவர்களே, அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அவருடைய உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் நிம்மதியாக பெற வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எந்த விதமான இடையில் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த ஹிஜ்ரிக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடமாக வைத்து நாம் முழுக்க குர்ஆன் ஹதீஸ் விளங்கி அமல் செய்யக்கூடிய ஆகிய அருள் புரிவானாக. நபி அவர்கள் எப்படி வாழ்ந்துவிட்டு சென்றார் அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம நன்மாக்கி அருள் புரிவானாக. தொழுகைகளை பேருந்தலாக தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம ஆகிய அருள் புரிவானாக. நம்ம ஏற்படக்கூடிய எல்லா பலா முசீபத்திற்கும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்ம ஏற்பட்டிருக்கூடிய எல்லா கடன்களையும் விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஹஜ்ஜுமராக இப்படி தௌஃபீக்கை நமக்கு கொடுப்பானாக. ஒவ்வொருவரும் நபியின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.